வேதத்திலே யோபுவின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 27:5-6. யோபு 27:5-6. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். யோபு சொல்லுகிறார், தன்னுடைய ஆவி பிரியும் மட்டும் தன் உத்தமத்தை தன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று அடுத்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொல்லுகிறார், என் உத்தமத்தை உயிர் பிரியும் மட்டுமாக நான் என்னை விட்டு விலக்கவே மாட்டேன், உத்தமமாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது பாருங்க, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விடமாட்டேன். நீதி, இன்னொரு பக்கம் உத்தமம். இவ்வாறு செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நீ பாவி, நீ துரோகி, நீ குற்றமுள்ளவன், குறையுள்ளவன் என்று என்னுடைய இதயம் என்னை நிந்திக்கவே நிந்திக்காது என்று அழகாக யோபு சொல்லுகிறார். இந்த ஒரு காரியத்தை வைத்து நான் உங்களுக்கு ஒரு சில நற்காரியங்களை உபதேசிக்க, பிரசங்கம் பண்ண நான் விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் நீரோட்டம் வந்து மோதுவது போல பிரச்சனைகள், போராட்டங்கள் மனுஷருடைய வாழ்க்கையில் வந்து மோதுகிறது மெய்தான். ஆண்டவர் இயேசுவே இந்த உலகத்தில் இருந்தபோது அழகாய் சொன்னார். லூக்கா 47:48, என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான் என்றால், 48ஆம் வசனம், லூக்கா 6:47-48. லூக்கா 6:47-48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இப்போ ஒரு வீடு ரெண்டு விதமான அஸ்திபாரத்தின் மேல இருக்கணும். அந்த ரெண்டு சேர்ந்து ஒரே அஸ்திபாரம் என்று சொல்லலாம். அந்த அஸ்திபாரம் என்ன? 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. அப்படின்னா என்ன? மீட்பர் இயேசு கிறிஸ்து தான். ஆம், உலகநாதராம் இரட்சகராகிய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் மேல உங்க வீடு கட்டப்பட்டிருக்குமானால், நீங்க உங்க வீட்டு மேல நீரோட்டம் வந்து மோதினாலும், பெருவெள்ளம் வந்து மோதினாலும் வீடு விழாது, அசையாது. இப்ப உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கிடணும், எந்த காலத்துல யார் மேல நீரோட்டம் வந்து மோதுது, எந்த வகையான நீரோட்டம் மோதுதுன்னு தெரியாது. சில நேரங்கள்ல பெரிய நோய்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் ஏதேதோ வந்து மோதுகிறதாக இருக்கலாம். மட்டுமல்ல, வாழ்க்கையில நல்ல மன ரம்மியமான வாழ்க்கை, மகிழ்ச்சி, இதே போல ஏராளம் இருக்கிறது. ஏதோ ஒன்று நீங்கள் இழந்து நீங்கள் உட்கார்ந்திருந்தால், நீங்கள் இரட்சகராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சரியாய் அஸ்திபாரம் போட்டு உங்கள் வாழ்க்கையை கட்டவில்லை என்ற அர்த்தம். இவரோடு கூட இந்த அஸ்திபாரத்தில் இன்னொன்று இருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6:47, நான் சொன்ன வசனங்களை கேட்டு அதன்படி செய்தால் அஸ்திபாரத்தை கன்மலையின் மேல் போடுவான். அப்ப கன்மலையாகிய கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள், வசனங்கள், இந்த ரெண்டு சேர்ந்தது தான் அஸ்திபாரம். எல்லாரும் சொல்லுங்க, கன்மலையாகிய கிறிஸ்து, கன்மலையாகிய கிறிஸ்து, அவருடைய வசனம், அவருடைய வசனம், இரண்டும் சேர்ந்தது அஸ்திபாரம். அஸ்திபாரம். கைகள் வச்சு சொல்லுவோம், ஹalleluya, ஆமென், ஹalleluya. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, அஸ்திபாரம் இதுதான். ரைட். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், வேதத்தை எடுத்து நீங்க ஆங்கில வேதாமம் இந்த மாதிரி கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற பைபிள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும்
அது இதே போல சிவப்பு வர்ணத்திலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. கருப்பு வண்ணத்தில் மற்ற எழுத்துக்களும் மீட்பர் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் சிவப்பு வர்ணத்தில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதே இதுதான் தமிழில் நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ்லையுமே ரெட் லெட்டர் எடிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டு வாங்கிக்கிடலாம். வாங்கி படிங்க. அந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா பார்க்கணும். மற்றவர்கள் என்ன உபதேசம் பண்ணுறாங்கன்றது அல்ல. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. சமீபத்திலே ஒருவர் அனுப்பியிருந்தாங்க. ஒரு வாட்ஸ்அப் மூலமாக நம்முடைய ஜெப எண்ணிற்கு அனுப்பியிருந்தாங்க. அவர்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர், அவர்களை நடத்துகிற ஊழியக்காரர், அவருடைய வீட்டிலே ஒரு பேரு விபத்திலே அவர் ஒருவரை இழந்திருந்தாராம். ஆனால் அவர் என்ன சொன்னாராம், நான் இழந்த அந்த நபர் பரலோகத்தில் இருக்கிறார், அங்கிருந்து வல்லமை அனுப்புகிறார்னு சொல்லுவாராம். அப்போ நிறைய பேர் அவர் மரித்த அவருடைய வீட்டில் சொந்தக்காரரை பெரிதாக நினச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் இப்போ அவருடைய வல்லமை இப்போ எனக்குள்ளே வந்திருக்கு, இங்கே உங்களுக்கு இறங்கும்லாம் சொன்னார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடணும், இப்படிப்பட்டதை பார்த்துலாம் பயந்துக்கிட்டு இருந்தோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பயப்படணும்? வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை அன்றி புதுசாக ஒரு காரியத்தை சொல்லி அங்கே ஒரு பரலோகத்தில் இருக்கிற விபத்துக்குள்ளான ஒருவன்ட்டு இருந்து கரண்ட் அடிக்குதுன்னு சொன்னால் நம்பலாமா? நம்பக்கூடாது. வேதாமத்திலே எழுதியிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். எழுதியிருக்கிறது என்றால் அதை நீங்கள் பிடித்து கொள்ளலாம். கைகளுவே தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் முதலாவது காரியம். ஒன்று கிறிஸ்து. ஆகவே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆம், பிதாவை, குமாரனை, ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரை அஸ்திபாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய வசனங்கள், சொல்லிய வசனங்கள். மூன்றாவது, நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்னா, இந்த அஸ்திபாரத்தின் மேல் 7 விசேஷ தூண்கள் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா இப்ப இந்த யோபு என்ன சொல்றாரு பாருங்க. உத்தமத்தை கட்டியா பிடிச்சிருக்கேன். நீதியை நான் விட்டு விட மாட்டேன் அப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப இதை போல சில தூண்கள் இந்த அஸ்திபாரத்திலே நிற்கின்றன. அதில் நம்முடைய வீடு கட்டப்படுகிறது. நீதிமொழிகள் 9:1 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது. அப்ப ஞானத்துக்கு மேலானது ஒண்ணு கிடையாது. அந்த ஞானம் தன் வீட்டுக்கு எத்தனை தூண் வச்சு கட்டுது? 7 தூண் வச்சு கட்டுது. அப்ப 7 தூண்கள் நீங்களும் வச்சு உங்க வாழ்க்கையை கட்டுனீங்கன்னா, கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் 7 தூண்கள் வச்சு கட்டி நின்றீங்கன்னா, உங்க வீட்டு மேல எந்த விதமான வெள்ளம் வந்து மோதினாலும், மனுஷருடைய தீய செயல்கள் என்று, அல்லாவிட்டா பிசாசினுடைய தீய செயல்பாடுகள் என்று, இல்லாவிட்டா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி என்கிற ஒரு நீரோட்டம் வந்து மோதினாலும், என்னவா இருந்தாலும் சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். யோபு பாருங்க, எவ்வளவு சிதைக்கப்பட்டவராக இருந்தாலும் அடுத்து அவரை கரெக்டான அஸ்திபாரம் தூண்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்ததுனால மீண்டும் அழகாக கட்டி சித்திரம் தீர்த்து அவரை குடும்பத்தை 4 தலைமுறையை பார்க்க வச்சு, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க வச்சு வாழ வச்சு ஆண்டவர் பின்புதான் அவரை எடுத்தார் யோபுவை. அப்போ அந்த யோபு குறித்து நான் ஒன்று நினைக்கிறது உண்டு. யோபு என்ன சொல்றாருன்னா, நான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க விரும்புகின்றார். அப்போ ஒருவேளை ஆண்டவர் யோசிச்சு வச்ச ஒன்று எலியா மற்றும் ஏனோக்கு, இவர்களெல்லாம் உயிரோடு எடுத்தார். யோபுவையும் உயிரோடையே என்றைக்கும் வச்சிருக்க தீர்மானிச்சிருந்திருக்கலாமா இருக்கும். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தது, நான் என்றைக்கும் உயிரோடு இருக்க விரும்பல, நான் மரித்து தான் திரும்ப எழும்ப விரும்புகிறேன். ரொம்ப ஓவரா இருக்கு, என்னைக்கும் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக என்னை ட்ரெயின் பண்ற காரியத்தில் ரொம்ப உபத்திரம் வருது, ஆண்டவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டு விட்டுருக்கலாம்னு நான் நினைக்கிறது உண்டு. அப்ப அது மட்டும் அவர் சொல்லாமல் இருந்தால் அந்த பாக்கியம் கூட கொடுத்திருப்பார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சரியான அஸ்திபாரங்கள் 7 உங்கள் வீட்டுக்கு இருக்கணும். அவைகள் நான் சுலபமா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உண்மையும் உத்தமம் தான் ஒரு மிக முக்கியமான தூண்களாக, 2 தூண்களாக, சிறப்பு தூண்களாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு ஓடி பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அப்ப எஜமானுடைய சந்தோஷங்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க உண்மை உத்தமம் என்கிற தூண்கள் கண்டிப்பா வேணும். உண்மை இல்லாம உத்தமம் இல்லாம
எந்த காரியத்தை செய்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வீட்டின் மேல ஒரு நீரோட்டம் வந்து மோதும் போது, பெரு வெள்ளம் வந்து மோதும் போது சேதம் வருகிறது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை உத்தமம். உண்மைன்னா என்ன? பொய்க்கு எதிரானது தான் உண்மை. இன்னைக்கு எல்லார் வாயிலையும் சகஜமா புழக்கத்தில் இருப்பது பொய். என்ன கேட்டாலும் டக்குன்னு பொய் எடுத்து சொல்றதுக்கு ரெடியா வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த நேரத்தில் அவங்க மைண்டு ஸ்பிளிட் செகண்டுக்குள்ள புது பொய் அழகா ரெடி பண்ணி சொல்லுது. கீழே டமான்னு விழுந்துட்டாலும் என்ன சொல்ல மாட்டாங்களா? விழுந்துட்டேன்னு சொல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மெதுவாக எந்திரிச்சிட்டு நல்லா இருக்கு, கை பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. ஏப்பா கீழே தானேப்பா விழுந்த அப்படின்னு கேட்டால் அப்படி மெதுவாக சிரிப்பாங்க. இப்போ அது எதுக்கு போய் கீழே விழுந்தீங்கன்னா கீழே ஆமாம் தெரியாமல் விழுந்துட்டேங்க, படிக்கட்டு தட்டிச்சு கீழே விழுந்துட்டேன், ஒன்றும் இல்லை எந்திரிச்சாச்சு. அதில் என்ன ஒரு பெரிய உங்களுக்கு இருக்கிற தன்மானம் எங்கே கீழே போக போகுது? அதில் ஒன்றும் இல்லை. யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள். அதனால ஒன்றும் இல்லை. அந்த பழமொழியை சொல்லிக்கிட்டே எந்திரிக்க வேண்டியது தானே. எந்திரிக்கும் போது யானைக்குமே அடிசறுக்கும், நான் விழுந்தேன், ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டாம், சரிதானா? கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உண்மை உள்ளவர்களானால் அது எங்க ஆரம்பிக்கணும்னா உங்க வாயில உண்மை விளங்கணும். உண்மை என்னும் தூண் உங்க வீட்டில் சரியா இல்லைன்னா சத்துரு நாக் பண்ணுவான், அவன் உங்க கதவை தட்டுவான், உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். உங்க கதவை உங்க வீட்டை இடிச்சு பார்ப்பான், இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். வீட்டு மேலே சில்லு சில்லு சில்லுன்னு சத்தம் ஓடுது, உங்க வாயில பொய் அப்ப இருக்குது. அவ்வளவுதான், சிம்பிள். அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள், அதான் உண்மை இல்லாத வாழ்க்கை. அப்ப உண்மை இல்லை என்றால் அங்கு பிசாசுடைய நடமாட்டங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது பொய்யின் கூடாரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தள்ளி விடுவார். அப்ப பொய் இருந்துச்சுன்னா உங்க வீட்டை கர்த்தரே தள்ளி விடணுன்ற கோபத்தோடு இருப்பார். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வந்து பொய் சொன்ன போது எவ்வளவு கோபம் வந்துச்சு ஆவியானவருக்கு. அதுல அனனியா சபிராள் உயிரே பிரிந்து போயிட்டு. அப்ப பொய்யை எவ்வளவு தேவன் வெறுக்கிறார், ஆவியானவர் வெறுக்கிறார். அதை கண்டுபிடிங்க, பிடிச்சுக்கிடுங்க. பொய்யே வேண்டாம், பொய்யே வேண்டாம். நீங்க லேட்டா வந்தா லேட்டா வந்தேன்னு கையெழுத்து போடுங்க. உங்க கிட்டத்தில் இருக்க மேனேஜர் சொல்லனா, இப்போ எத்தனை மணிப்பா? இப்போ 9:10 சார், 9 மணின்னு கையெழுத்து போட்டு போ அப்படின்னு அவரே பெர்மிஷன் கொடுத்தாலும், இல்லை சார் 9:10னா போடுறேன், இல்லைன்னா இன்னைக்கு ஹாலிடே எனக்கு லீவ் எடுத்துக்கிறேன், விடுப்பு கொடுங்க, நான் வந்து பொய் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பொய் தானே, என்ன ஒரு இல்லை, என்ன யாருக்கு நஷ்டம் இருப்பது, ஒன்றும் இல்லை அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் சமாளிக்கிறதற்காக பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். சமாளிக்கிறதற்கு அப்படிப்பட்ட பொய்கள் எல்லாம் மூட்டை கட்டி, அதான் பாருங்க, உண்மை துப்புரவோடு பண்டிகையை கொண்டாடுங்கன்னு கர்த்தர் சொல்றாரா புதிய ஏற்பாட்டில்? உண்மை துப்புரவு பெர்ஃபெக்ஷன் இருந்தா அது கர்த்தருக்கு உகந்த பண்டிகை, அது கர்த்தருக்கு உகந்த காணிக்கை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கிலிருந்து சொல்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முதல்ல எப்பயும் சொன்னபடி உங்க மைண்ட் போய் எடுத்து விடும். அப்ப அந்த நேரத்தில் ஆட்டுக்குட்டி ஆண்டு ரத்தம் ஜெயம். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் பங்கடைவார்கள். அப்ப ஆத்மாவை என்னைக்குமே அழியாம இருக்க படைச்சிருக்கிறாரு. அதனால மரித்த பிறகு அங்க போய் அக்னி கடல்ல வெந்துகிட்டே இருக்கிறான். ஆகவே அந்த ஒரு இடம் இரண்டாம் மரணம், செகண்ட் டெத். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒன்று வரக்கூடாது உங்களுக்கு. பொய்யரா நீங்க ஆண்டவர் இவங்க பொய்யர்னு சொல்லக்கூடாது. உண்மை என்னும் தூணை உறுதியாய் நிறுத்துங்கள். உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன், பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா இருப்பேன். எல்லாரும் உண்மையா இருப்பேன், பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம். ஆமென். உண்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன், பொய் சொல்ல
சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். சாராயம் குடிக்கிறவங்க விட்ட உடனே கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி வர்ற மாதிரி கிடுகிடுன்னு ஆடும் உடம்பு. அது மாதிரி பொய்யை விட்ட உடனே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், அதை சமாளிச்சு போங்க. அதனால பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஞானமா பேசுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லணும், கொஞ்சம் யோசிச்சு பேசணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உத்தமம் என்னும் தூண் நல்லா இருக்கணும். உண்மை உத்தமத்தை நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன், நீதியை கெட்டியா பிடிச்சிருக்கேன், உத்தமத்தை விட்டு நான் உயிரோடு இருக்க மட்டும் விலக மாட்டேன். அழகா யோபு சொல்றார். உண்மை உத்தமம் இது ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி, ரெட்ட பிள்ளைங்க மாதிரி. அது மாதிரி இன்னொன்று இருக்கிறது. அது என்ன? அது நீதி நியாயம். இது ரெட்ட பிள்ளைங்க மாதிரி. நீதி நியாயம், நீதியா வாழணும். வேதம் சொல்லுது, நியாய விஷயத்திலே முகதாட்சிணியம் பார்க்கறது நல்லதல்ல. நியாயம் பண்ண நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் வர்றான், அடடா நம்ம பையன், எப்பா இங்க வா உன்னை தப்பி வச்சிருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை புரட்டக்கூடாது. நியாய விஷயத்துல முகதாட்சிணியம், முகம் பார்த்து மாத்துறது தவறு. அதை போலதான் நீதி செய்யணும். நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க கேட்குறீங்க, ஆண்டவரே என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட மாட்டாங்க, எனக்கு நீதி செய்யும். சரி, ஆண்டவர் ஒரு 2 ஆளை கூட்டு வர்றாரு, ஏம்மா இவங்களுக்கு நீதி செய். என்ன ஆண்டவரே நான் நீதி செய்யணும்? இவங்களுக்கு சம்பளம் சரியா நீ கொடுக்குறியா? உன் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கலாம், அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்குறியா? நீ எவ்வளோ பிடிச்சிக்கிட்டு கொடுக்குற, அல்லாட்டா சரியாக கொடுக்காம இருக்க? மனப்பூர்வமாக அவள் எவ்வளவு வேலை செய்கிறாளோ அதற்குரிய சம்பளத்தை கொடு. ரைட், நீதி செய். உன்னுடைய பிள்ளைகளில் ஒருத்தருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருத்தரை இன்னொரு விதமாகவும் நீ நடத்தி அவங்களுக்கு ஈசாக்கு மாதிரி பங்கு வைக்கிறதுல தப்பு செய்கிறியா? ஈசாக்கு ஏன் கண் தெரியாமல் முதிர் வயதில் இருந்தார்? அவருக்கு பார்ஷியாலிட்டி இருந்ததுனால கூட இருக்கலாம்ல. எதனால நமக்கே தெரியாது, எழுதப்படலை. நான் சொல்கிறேன், 2 பிள்ளைகள் பெத்தெடுத்தது நீர் தானே. ஈசாக்கு ஏன் அப்படி ஓர வஞ்சகமாக பண்ணுறீர்? ஒரு பிள்ளை குணசாலியா இருக்க பிள்ளைக்கு ஏன் கொடுக்காம இருக்கிறீர்? கர்த்தர் பார்த்துக்கணும், நீர் பார்க்காம இருக்கலாமா? எங்க தான் போச்சு கடைசியில்? அவர் ஏமாத்த நினைச்ச பிள்ளைக்கு தானே போச்சு. தகப்பன் அப்படி போயிடுச்சு, பண்ணலாமா? பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு வேதனை. முற்பிதாக்களில் ஒருத்தட்ட எவ்வளோ நீதி குறைச்சல். பட்சபாதம் இல்லாமல் எதையும் செய்யுங்கள்னு தான் புதிய ஏற்பாடு சொல்லுது. எந்த காரியத்தையும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் ஒன்றிலும் பட்சபாதம் இல்லாமல் இருங்க. பட்சபாதமே இருக்கக்கூடாது, அது அநீதி. அப்போ நீதி செய்யணும், நியாயம் செய்யணும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமாம், சரி, இது ரெண்டும் செய்யுங்க. இது கர்த்தருக்கு நீதி நியாயம் செய்கிறது கர்த்தருக்கு முடிங்க. பார்க்கலாம் வசனத்தை. பிரியம். ஆமா, பிரியம். அத அழகா அந்த இப்படிப்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பலி மாதிரி பார்க்கிறார். நீங்க ஸ்தோத்திர பலி சொல்றதான் பெருசு நினைக்க, நீதியா நடந்து பார்ப்பா. அது ஒரு கர்த்தருக்கு உகந்த பலி, உகந்த காணிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சொல்லுங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. ஆமென். நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே நீதி நியாயமாய் உண்மை உத்தமமாய் நடக்க இன்று என் கைகளை பிடித்தருளும், எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமா, ரைட். இப்ப பாருங்க, இப்ப எத்தனை தூண் ஆகி போச்சு? அப்ப உண்மை, உத்தமம், நீதி, நியாயம். இப்ப அடுத்தது நீதிமானா இருக்கீங்க நீங்க. இன்னொரு வகையான பரிசுத்தம். இதுதான் ஒரு பெரிய விசேஷமான தூண். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இறங்குவதும் இல்லை. அப்ப பரிசுத்தம் என்ற தூண் கெட்டியா நின்றுச்சுன்னா எதை குறித்து உங்களுக்கு பயம் இல்லை. யாரு என்ன வந்து உங்க மேல மோதினாலும், உங்களுக்கு எதிராக மாந்திரிகம் பண்ணாலும், உங்களுக்கு விரோதமா என்ன ஏவல் பண்ணாங்கனாலும் சந்தோஷமா நீங்க பாட்டு உட்கார்ந்துருக்கலாம். கவலைப்பட வேண்டியது. அடிக்கடி பாசிங் பயப்படாதீங்க. ரெகுலரான பாசிங் இருந்தீங்கன்னா போதும். யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் குறி சொல்லுதலும் இல்லை. அப்புறம் ஏன் உங்களுக்கு வேலை செய்துனா இடம் இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தத்தை கெட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. இப்ப எத்தனாவது தூண் ஆகி போச்சு? 5. இப்ப 6வது ஒரு தூண். அது வந்து அன்பு என்னும் ஒரு தூண். எல்லாமே இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு இல்லைன்னா வண்டி சக்கரம் கலண்டு விழுந்துரும். அது என்ன? அச்சாணி. அந்த அச்சாணி அன்புதான். அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. நீங்க தான தர்மம் பண்ணாலும், தீர்க்க தரிசனம் சொன்னாலும், வரங்களை உடையவர்களா இருந்தாலும், வல்லமை உடையவர்களா இருந்தாலும், அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அப்ப ஒன்று நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்பு இல்லாத ஒரு நிலைமை மட்டும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் வந்து பயங்கரமாக, அவருடைய பேரெல்லாம் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பென்னிகின் கூட்டங்களில் அப்படியே மக்கள் சரிஞ்சு விழுகிறது போல அவர் ஒரு காலத்தில் இதற்கு ஒரு அருமையான ஒரு வயதில் மூத்த ஊழியர். அவர் கை வைக்கும் போதே எல்லா ஜனங்கள் சரிஞ்சு விழுவாங்க. அப்படிப்பட்ட தேவ வல்லமை பாயும் அவருடைய கூட்டத்தில். ஆனால் அவர்கிட்ட ஒரு குணம், அவருடைய ஸ்டாஃபுக்கு மட்டும் அவர் ஜெபம் பண்ணவே மாட்டார். அவர் கீழே வேலை செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணவே மாட்டார். விசுவாசத்தில் நடன்னு போயிடுவார். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்ணுறதுல என்ன இருக்குது? விசுவாசத்தில் நட சரி, ஒரு சிறு ஜெபம் பண்ணுறது நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். அப்போ அந்த ஒரு அன்பு இல்லைன்னு சொன்னால் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. நிறைய கிரியைகள் இருந்தாலும் அன்பு இல்லாமல் இருக்கவே கூடாது. புரிஞ்சு கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கிரியை அன்போடு நடப்பது. அன்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. யோவான் ஸ்நானுடைய சீஷர்கள் பின்னாடியே வந்தாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது அவர் ஆண்டவர் திரும்பி பார்த்தா, என்னத்தை தேடுறீங்க, என்னப்பா அப்படின்னாரு. ஐயரே, நாங்கள் நீங்கள் தங்கியிருக்க இடத்த பார்க்கணும், வரலாமா? பாப்பா வாங்க. பார்த்தீங்களா, இப்போ அவர் அன்பினால நிறைஞ்சிருக்கார். மீட்பர் இயேசு கிறிஸ்து அன்பே உருவா இருக்கிறார். அதனால அடிக்கும்போது, சிலுவையில் அடிக்கும்போது யாரையும் அவர் பயமுறுத்தாமலும் வையாமலும், பதில் வையவும் இல்லை, பயமுறுத்தலை. ஏய், கையில் ஆணி அடிக்கிறதில்ல, உனக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு என்ன செய்யலை ஆண்டவர் சொல்ல. அன்புனால நிறைஞ்சிருந்தார். அவர் என்னதான் சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தை தான் திறவுகோலா இருந்தது. அவரிடத்தில் 2 கள்ளர்கள் ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சு. அப்பதான் அப்ப இவர் மெய்யாகவே வித்தியாசமானவர், இவருக்கு ராஜ்யம் ஒன்று இருக்குது. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருள்னு சொல்றார். அப்ப அந்த வார்த்தை, அந்த அன்பு வந்து அந்த கல்வாரியில் பூத்த அந்த அன்பு தான், அன்பு மலர் பார்த்து தான் அவனுடைய கண்ணே திறக்குது. அன்பு என்னும் தூண் உங்க வீட்டில் உறுதியா இருக்கட்டும். என்ன, உங்கள் கணவன் மனைவி நடுவே கல்யாணம் பண்ண அன்னைக்கு இருந்த அன்பை விட ஒரு அடி உயரமாக அன்பு வளர்ந்திருக்கணுமே ஒழிய குறையா இருக்கவே கூடாது. ஆமேன். ஆமா, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க கணவர்கிட்ட இருக்க குறைபாடுகள் உங்களுக்கு தெரியும், மனைவிட்ட இருக்க குறைபாடுகள் தெரியும். ஞாபக சக்தி குறையா இருக்கலாம் ஒருத்தர்கிட்ட, ஒருத்தருக்கு ஒரு பேச்சு சரியா பேச தெரியாம இருக்கலாம், பப்ளிக்ல ஏதோ ஒரு குறைபாடு. இப்போ எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உங்க அன்பு குறையுதுன்னா அதான் தவறு. இல்லை இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப அந்த அன்பு என்னும் தூண் கரெக்டா இருக்கணும். நிறைவாக எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று தேவ பக்தி. தேவ பக்தி என்கிற ஒரு தூண், அது வந்து கரெக்டா இருக்கணும். தேவன் பேரில் இருக்கிற பக்தி, நீதி, சுயநீதி உள்ளவர்கள்ட்ட சில நேரம் குறையா இருக்கும். நான் ஒன்றும் தப்பு செய்யலப்பா,
என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்கணும். நம்ம நீதியின் மேல் அல்ல. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தலுமா இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய கிரியை எங்கள்கிட்ட காணப்படட்டும், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. அழகா ஒரு பக்தன் அழகா சொல்றார் வேதாமத்தில், கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண்ணு சொல்லி சொல்றார். எவ்வளவு அருமையாக சொல்றார் பார்த்தீங்களா? தேவ பக்தி அழகாக இருக்கணும். தேவன் பேர்ல பக்தியாயிருப்பது. அதிகாலையில் ஆண்டவரை இருட்டோடே எழுந்து தேடி கர்த்தர் சமூகத்தை நாடி ஆண்டவரோடு இருக்க பழகுகிற ஒரு நல்ல ஒரு பழக்கம் மட்டுமல்ல, தேவ சித்தத்தை செய்கிறதற்கு ஒப்பு கொடுத்த, தேவனுக்கு துதி பாடுகிற, ஸ்தோத்திர பலி செலுத்துகிற, ஜெபத்திலே முழங்காலில் நிற்கிற, வயதில் முதிர்ந்தவர்கள் முழங்கால் படிட்டாலும் உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் கொடூரமானவர் அல்ல. அதனாலதான் நம்ம சொல்றோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கெட்டவர் அல்ல, அவர் கொடூரமானவர் அல்ல. ஆகவே நீ வயசாகிடுச்சு, நீ முழங்கால் போடல, அதனால நான் கோவிச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டார். முதிர் வயது உள்ள நம்முடைய முன்னோர்கள், பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டவர்கள் கட்டில்ல அப்படியே சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டார்கள்ல, தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்க இன்றைக்கு இந்த 7வது தூண் தேவ பக்தி, தேவ பக்தியானது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. இம்மைக்கு தேவ பக்தியா இருந்தீங்கன்னா இம்மையில கிடைக்க வேண்டிய நன்மைகள்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மறுமையில் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மையும் உங்களுக்கு தடைபடாம கிடைக்கும். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அஸ்திபாரம் ஒன்றே, கட்டப்பட வேண்டிய தூண்கள் 7. அப்ப அஸ்திபாரம் ஒன்றே என்றாலும் அதிலே மீட்பர் இயேசு கிறிஸ்து, ஆம் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிற பொழுதும் அவருடைய வசனங்களும் அஸ்திபாரமாக இருக்கிறது. அதையும் பிடிச்சுக்கிடணும், அதை விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வேதம் வாசிக்காமலே அவர்கிட்ட அன்பு கூறுற கூட்டம் இருக்குது. அப்படி அல்ல. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப வேதத்தை கேளாம படிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? இன்றைக்கு அஸ்திபாரம் சரியா இருக்கிறதா செக் பண்ணுங்க. அதோடு கூட அந்த 7 தூண்கள் சரியா இருக்குதா அப்படின்னு பாருங்க. ஆண்டவரே, என் வீட்டில் எத்தனையோ தூண்கள் விழுந்து கிடக்குது. சிம்சோன் 2 தூணை தள்ளி விட்டாரு, அதை தாங்கி இருந்த பெரிய மண்டபமே விழுந்து போயிற்று. உங்க வாழ்க்கையில ஒருவேளை சிம்சோன் அல்ல, சிம்சோனுக்கு விரோதிகள் போன்ற இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமா வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த தூணை தட்டிவிட வந்தாலும் விழாதபடிக்கு நிற்கும்படி உறுதியாய் கட்டுங்கள், உறுதியாய் கட்டுங்கள். வாய் திறந்து கர்த்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர்ட்ட அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே உண்மையா இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. யாரும் பொருத்தனை பண்ணாதீங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஒருவேளை அறியாமல் நீங்கள் செய்துட்டா நீங்க குற்றமற்றவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க கூட தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானத்தை தாண்டினால் கர்த்தரிடத்துல அறியாமல் நீங்கள் தாண்டினால் மன்னிப்பு கேட்கலாமா இருக்கலாம். அதனால உங்களை சிக்குண்டவர்களாக மாற்ற அல்ல, நீங்க பொருத்தனை பண்ண அல்ல, ஆனா ஆண்டவர்கிட்ட முன்பதா ஒரு தீர்மானம், நல் தீர்மானம் எடுங்க. இப்பொழுதே ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். இதோ கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களுடைய எல்லையில் இருக்கிறதான எல்லா போராட்டங்களை நீக்கட்டும். கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் தலைகளாக மாறட்டும். பொய் வேண்டாம், உத்தமம் இல்லாத குணம் வேண்டாம், பரிசுத்தம் இல்லாத குணம் வேண்டாம், தேவ பக்தி இல்லாத வாழ்க்கை வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இந்த தூண் சரியா இருக்கான்னு பாருங்க. இந்த 7 தூண் சரியா இருந்தா யோபு போல சோதிக்கப்பட்டாலும் திரும்பவுமா கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியிலே நிறுத்துவார். கர்த்தரே இறங்கி உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணட்டும். மழையை பின்மாறி முன்மாறி மழையை வருஷிக்க பண்ணட்டும். இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும். இப்பொழுது உங்க வீட்டுக்கு விரோதமா வந்திருக்கிற நீரோட்டம் என்ன, பெரிய நீரோட்டம் என்ன? சிலர் சொல்லுவாங்க, இத மாதிரி
ஏப்ரல் மாதம் வந்துருச்சுன்னா எங்கள் வீட்டில் யாருக்காவது சுகவீனமாகும். சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஆகஸ்ட் மாதம் வந்துச்சுன்னா யாருக்காவது சிக்காகும், இல்லாட்டா ஒரு பிரச்சனை வரும். அப்படிலாம் அதெல்லாம் நீரோட்டம் திரும்ப திரும்ப உங்கள் மேலே மோதுது. நீங்கள் அந்த நீரோட்டத்தை ஜெயித்து விடுங்கள். அது உங்களை தொடாதபடிக்கு 7 தூண் கட்டுங்க. 7 தூணை கட்டி நிறுத்துங்க. யோபுவின் வாழ்க்கையில் அது உத்தமத்தை கட்டி பிடித்திருந்தார். அதனால ஆண்டவர் பொன் ஆபரணத்தை தங்க காசை வச்சு அவர் வீட்டை அழகாய் கட்டி எழுப்பினார். அறிமுகமானவர்கள் எல்லோரும் வந்து அன்பாய் பேச வைத்தார். அதற்கு மேலாகவும் ஆசீர்வாதத்தை அருளி செய்தார். 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு என ஆசீர்வாதம் தந்தார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. Come on everyone. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. God bless you. God bless you.